இந்த 3 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பிஸ்னஸ் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் பயன்படும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணால் செய்யுங்க. நான் வந்து ஒரு பூக்கடை கதையை வச்சு நான் சொன்னேன். நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் இந்த 3 பாயிண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா 100% நம்மளோட வருமானம் 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாகுங்க. நம்ம ஆனால் இன்றைக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா செய்கிறோம்? அவன் இந்த வேலையை செய்கிறான், நான் இந்த வேலையை செய்கிறேன். அவனுக்கு மட்டும் எப்படி லாபம் வருது, எனக்கு ஏன் நஷ்டம் வருது? அப்படி தான் கேட்குறோமே ஒழிய, அந்த தொழில் அனுபவம், அந்த தொழில் செய்யக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் உங்களோட உழைப்பு கொடுத்தீங்கன்னா 100% வருமானமும் வரும். அந்த வருமானம் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகும். 2வது விஷயம், ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா வருமானம் நமக்கு நேரடியாக வந்தால் கூட மறைமுகமான வருமானங்கள் நமக்கு அறியாமலேயே ஒரு ஃபோன் கான்டாக்ட் பண்ணியே அதில் மறைமுகமான வருமானம் நமக்கு வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஒரு பெரிய ஆர்டர்ஸ் வரக்கூடிய சூழ்நிலையை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாம். சிறப்பாக செயல்படுத்துங்க. இது ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம வருமானம் எப்படி நம்ம அதை வந்து ஒரு 3 மடங்கு 4 மடங்கு அதிகரிக்கணும், எப்படி நம்ம பண தேவைகள் சம்பாதிக்கிறோம், அதை எப்படி இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. அற்புதமாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகள், சூழ்நிலைகள், சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் சிறப்பாக என்னுடைய நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. என்னுடைய நம்பர் 9080274280. வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களோட நலமாக பேசுகிறேங்க. அற்புதமாக செயல்படுத்தலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறது ஒரு கதையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அந்த ஊரில் ஒரு சிறப்பான கோயில், நல்ல நிறைய கூட்டங்கள் வரக்கூடிய ஒரு கோயில். அந்த கோயில் வாசலில் ஒரு வியாபாரி, பூ வியாபாரி ஒரு பூக்கடை வச்சுருக்கிறார். மாலையெல்லாம் தொடுப்பார், பூவெல்லாம் விற்பனை செய்வார். பார்த்திங்கன்னா அவர் அந்த ஒரு 25 வயசுலேருந்து தன்னோட 70 வயசு வரைக்கும் அந்த கடையை வச்சுருக்கிறார். அவருக்கு இப்போ ஒரு 70 வயசு ஆயிடுச்சு. ஒரு முதியவர் அந்த கடையை சிறப்பாக வச்சுருக்காரு. அந்த கடையின் மூலமாக தான் ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு. தன் 2 பசங்களுக்கு திருமணம் செஞ்சுருக்கிறாரு. ஒரு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கிறாரு. ஒரு கார் வச்சுருக்காரு. இத்தனையும் அவரோட தேவைகளை அந்த ஒரு பூக்கடையின் மூலமாக தான் அவர் சம்பாரித்து வாழ்க்கையில் சேமிச்சிருக்கிறார். ஸோ இதுதான் அந்த கதையில் நிலைமை, இன்றைய நிலைமை. அவருக்கு வயசு 70 வயசு ஆயிடுச்சு. அந்த பசங்க அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. 2 பசங்களும் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க. கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்னப்பா பூக்கடை நீயே தான் பார்த்துட்ருப்பியா, எங்ககிட்ட கொடுக்கலாம்ல, நாங்கள் பார்த்துக்குவோம்ல அப்படின்னு சொல்லி பல தடவை கேட்டிருக்காங்க. பூக்கடை ஓனர் என்ன சொல்லுவாருன்னா, அப்பா என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு எப்போ முடியலையோ அப்போ நான் உங்களுக்கு அந்த கடையை கொடுக்குறோம்ப்பா, சிறப்பாக நீங்கள் நிர்வாகம் செய்யுங்க அப்படின்னாரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு தோணுச்சு, சரி 70 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் ஓட முடியல, அதனால் நம்ம பசங்கக்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, இந்த பாருப்பா, இந்த கடையினால தான், இந்த பூக்கடையினால தான் நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை நான் அடைஞ்சிருக்கேன். கார் இருக்குது, வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது, உங்களை படிக்க வச்சுருக்கேன், கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கும் பண தேவைகள், எனக்கு தேவையான பணத்தை நான் வச்சுருக்கேன். அதனால் இந்த தொழிலை சிறப்பாக செஞ்சு இன்னும் நல்ல விரிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையோட கணக்கு புத்தகம் ப்ளஸ் அந்த சாவியை அந்த பசங்கக்கிட்ட 2 பேர்கிட்ட கொடுக்குறார். 2 பசங்க கொடுத்தோன்னே அந்த 2 பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, நாங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணிடுறோம்ப்பா, அற்புதமாக நிர்வாகம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் கடைக்கு போகிறாங்க. பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காங்க. காலங்கள் அப்படியே ஓடுது. 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆனவுடனே அவர் அப்போயே சொல்லியிருந்தார், கடையை கொடுக்கும் பொழுதே சொல்லியிருந்தார், இந்த தொழிலில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் என்னை கேளுங்கப்பா, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, அப்பா நாங்கள்லாம் பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சிட்டோம்ப்பா, ஒரு பூக்கடை எங்களால் மேனேஜ் பண்ண முடியாதா? என்னப்பா அறிவுரை, நவருங்கப்பா நவருங்க, நாங்கள்லாம் சிறப்பாக செஞ்சுருவோம், உங்களோட நாங்கள் நிறையா சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சாவி வாங்கினாங்க. ஒரு 2 வருஷம் ஆன உடனே அந்த பூக்கடையை அவங்களால சரியாக நிர்வாகம் செய்ய முடியல. அந்த 2 பசங்கனாலையும் அவங்களும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியல. உடனே ஒரு நாள் வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க, வீட்டில் வந்து, அப்பா பூக்கடை எங்களால் நிர்வாகமே பண்ண முடியலப்பா, எங்கள் தேவைகளுக்கே பணம் எடுக்க முடியல, இன்னும் சொல்லப்போனால் சம்பளத்துக்கு 6 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கே என்னால் சம்பளம் கொடுக்க முடியல, என்ன செய்கிறதுனே தெரிலப்பா, எப்படிப்பா இதை மேனேஜ் பண்ணுறது, வாடகை கொடுக்கவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது வழி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க 2 பசங்களும். உடனே அவர் என்ன சொல்கிறார், சரிப்பா அந்த கணக்கு புத்தகங்கள் எடுத்துகிட்டு வாங்க, கோயில் வரவு செலவு கணக்கு நோட் எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு உங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பார்த்துட்டு ஒரு 3 கேள்விகள் அவர்கிட்ட கேட்குறாங்க. முதல் கேள்வி, எப்படிப்பா கடையெல்லாம் வந்து எத்தனை மணிக்கு திறக்கிறீங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு முதல் கேள்வி கேட்குறாரு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த முதல் மகன் சொல்கிறான்,
அதெல்லாம் காலையில் 8 மணிக்கு டான்னு திறந்துருவோம்ப்பா, 9 மணிக்கு நைட்டு கடையை சாத்திடுவோம்ப்பா. மதியான நேரம் லஞ்ச் டைமில் கூட அண்ணன் இருப்பான், அப்போ நான் சாப்பிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்து. லஞ்ச் டைம் கூட யாரோ ஒருத்தர் கடையில் இருப்போம். அப்படி தான் நாங்கள் அந்த தொழிலை செஞ்சுருக்கோம். 9 மணி ஆனால் தான்ப்பா க்ளோஸ் பண்ணுவோம். இதை இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷம் 3 வருஷம் இதை நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம்ப்பா. அப்படி இருந்தும் என்னால் என்ன செய்கிறதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி 2 பசங்களும் சொல்கிறாங்க. அப்புறம் கேட்குறாரு, சரிப்பா நம்ம பக்கத்து தெரு, நம்ம கோயிலுக்கும் பக்கத்து தெருவில், அதுக்கு பக்கத்து தெருவில் நிறைய இந்த மண்டபங்கள்லாம் இருக்குது, பார்ட்டி ஹால்லாம் இருக்குது, அங்கே இருக்கிற மேலாளரையெல்லாம் ஏதாவது போய் பார்த்தீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த 2வது பையன் சொல்கிறான், அப்பா நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதே இல்லைப்பா, அனாவசியமாக யாரோடவும் நாங்கள் பேசுகிறதும் இல்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லைப்பா. கடையை கரெக்டாக திறப்போம், கரெக்டாக வியாபாரம் நடக்கும், 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுவோம். இப்படி தான்ப்பா நாங்கள் நேர்மையாக வேலை செய்கிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி போய் அவங்ககிட்ட பார்க்கணும், பேசணும், டைம் வேஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். 3வது கேட்குறார், சரிப்பா கடையில் ஒரு 6 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ என்னப்பா எத்தனை பேர் இப்போ வேலை செய்கிறாங்க அப்படின்னோடனே மொதல் பையன் சொல்கிறான், அப்பா நீங்கள் எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதே நபர்களை நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் வச்சு செஞ்சிட்ருக்கோம்ப்பா. ஆனால் எங்களுக்கு வியாபாரம் இல்லை, அவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியலப்பா, 2 மாதமாக சம்பளம் தரல, வாடகை சரியாக கொடுக்க முடியல, அதனால தான் இப்போ உங்ககிட்ட வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லி 2 பசங்களும் கேட்குறாங்க. அவர் எல்லாம் கணக்கு நோட்டெலாம் பார்த்துட்டு, ஒரு 3 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலப்பா, அதனால தான் உங்களால் சம்பாதிக்க முடியல. ஏன் ஒரு 2 மடங்கு 3 மடங்கு சம்பாதிக்கணுன்னாலும் இந்த 3 வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான், ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் இதை செயல்படுத்த தவறிட்டீங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நம்ம கம்பெனிலலாம் வேலை செஞ்சுட்டோம், படிச்சிருக்கோம், ஒரு டிகிரி படிச்சிருக்கோம், அப்பா எதுவுமே படிக்கலை, 3 விஷயங்கள் சரியாக செய்யலை, அதனால தான் உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறாரு, பணத்தை நீங்கள் சேமிக்கலைன்னு சொல்கிறாரு, பணத்தை வந்து இரட்டடிப்பு, அதாவது 2 மடங்காக நம்மளால் நிர்வாகம் செய்ய முடியலன்னு சொல்கிறாரு, பிஸ்னஸை லாபத்தை 2 மடங்காக நம்மளால் கூட்டலை அப்படின்னு சொல்கிறாரு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கப்பா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறாரு, அந்த கடை இருக்கும் இடம் கோயில், கோயில் வாசலில் தான் அந்த கடை இருக்குது. அந்த கோயில் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை சிறப்பு பூஜை 15 நாளைக்கு நடக்கும். காலையில் 4 மணிக்கு கோயில் திறப்பாங்க. ஸோ நம்ம 4 மணிக்கு அந்த கோயில் திறக்கிறாங்கன்னா நிறைய பக்தர்கள் அந்த கோயிலுக்கு வருவாங்கன்னா நம்ம ஒரு 3 மணிக்காவது கடையை திறக்கணும். ஆனால் நீங்கள் இந்த 3 வருஷத்தில் காலையில் 8 மணிக்கு தான் கடையை திறக்கிறீங்க, அதுலேயே நிறைய வியாபாரத்தை நீங்கள் இழந்திருப்பீங்க, புரியுதுங்களா அப்படின்னு கேட்குறாரு. பதில் சொல்லவே இல்லை அவங்க பசங்க. புரியுதுங்களா? அதாவது நம்ம ஒரு தொழில் செய்கிறோன்னா அந்த நேரம், அந்த சரியான உழைப்பு, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். 2வது சொல்கிறாரு, சரிப்பா பக்கத்தில் நிறைய மண்டபமெல்லாம் இருக்குது, பார்ட்டி ஹால்லாம் இருக்குது, ஏன் மேலாளரை போய் பார்க்கல அப்படின்னு நான் கேட்டேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம மேலாளர்லாம் பார்த்து நம்பர் வாங்கியிருந்தால் நம்ம அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும் பொழுது ஃபோன் பண்ணால், ஏதாவது கல்யாண ஆர்டர் வந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுறோம், பூ சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மேனேஜர்கிட்ட பேசுனீங்கன்னா ஒரு 5 ஆர்டராவது நமக்கு வரும். இது வந்து டைரக்ட் சேல்ஸை விட இன்டைரக்டாக நம்ம ஃபோன்லேயே சும்மா இருக்கும் பொழுது பேசினாலே போதும். அந்த 10 பேர்கிட்ட வாரம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாலே நமக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 5 கல்யாண ஆர்டர் வரும். இதை நீங்கள் செயல்படுத்தலை அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம என்ன தான் டைரக்ட் சேல்ஸ் பண்ணாலும் நம்ம ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலையே செய்கிறோன்னா நமக்கு தெரியாமல் மறைமுகமான இன்கம் அந்த பிஸ்னஸ்லேருந்து நமக்கு வரணும். அதை நீங்கள் செய்ய தவறிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். 3வது விஷயம், பிஸ்னஸ் கம்மியாயிடுச்சு, வாடகை கொடுக்க முடியல, சேல்ஸ் டவுன் ஆகிடுச்சு, பட் அதே ஆட்கள் 6 பேர் வேலை செஞ்சாங்க, அதே 6 ஆட்களை தான் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு பிஸ்னஸ் நம்மளால் வந்து சரியாக செய்ய முடியல, வருமானம் வரலன்னு சொல்லும் பொழுது இதர தேவையில்லாத செலவுகளை உடனே குறைக்கணும். 3 வருஷமாக நீங்கள் அதை குறைக்க தவறிட்டீங்க. இதுதான்ப்பா நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாமல் தவிச்சதுக்கு காரணம். இன்னும் சொல்லப்போனால் பணம் சம்பாதிச்சிருந்தாலும் அதை ரீட்டைன் பண்ணணுன்னாலும் இந்த 3 யுத்திகள் நீங்கள் செயல்படுத்தாமல் வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. புரியுதுங்களா அப்படின்னு சொல்லி அந்த பசங்களுக்கு அறிவுரை சொல்கிறார். புரியுதுங்களா? இதுதாங்க கதை. இந்த கதையை நம்ம பிஸ்னஸ் செய்கிற, வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் பொருத்தி பாருங்கள், நம்ம இதை செயல்படுத்துகிறோமோன்னு பாருங்கள். அதாவதுங்க ஒரு வேலை செய்கிறோம், ஒரு தொழில் செய்கிறோன்னா அந்த தொழிலை பற்றிய ஒரு அனுபவம் நமக்கு வேணும். ஒரு தொழில் செய்யக்கூடிய சரியான நேரம், சரியான உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அனுபவம்னு சொல்கிறோம். ஸோ ஒரு தொழில் செய்யணுன்னா 100% நமக்கு அனுபவம் வேணும். நம்ம ஆனால் இன்றைக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா செய்கிறோம், அவன் இந்த வேலையை செய்கிறான், நான் இந்த வேலையை செய்கிறேன், அவனுக்கு மட்டும் எப்படி லாபம் வருது, எனக்கு ஏன் நஷ்டம் வருது, அப்படி தான் கேட்குறோமே ஒழிய அந்த தொழில் அனுபவம், அந்த தொழில் செய்யக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் உங்களோட உழைப்பு கொடுத்தீங்கன்னா 100% வருமானமும் வரும். அந்த வருமானம் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகும். இவ்வளோ தாங்க லாஜிக். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க.
ரெண்டாவது விஷயம், ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா வருமானம் நமக்கு நேரடியாக வந்தால் கூட மறைமுகமான வருமானங்கள் நமக்கு அறியாமலேயே ஒரு ஃபோன் கான்டாக்ட் பண்ணியே அதில் மறைமுகமான வருமானம் நமக்கு வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஒரு பெரிய ஆர்டர்ஸ் வரக்கூடிய சூழ்நிலையை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. அதாவது மறைமுகமாக வருமானம் அந்த தொழிலில் நமக்கு வந்தால் தான் இப்போ செஞ்சிட்ருக்கிற தொழிலில் லாபம் அதிகமாக வரும், வருமானம் ஒரு 3 மடங்கு அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய 2வது பாயிண்ட். 3வது விஷயம், ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே தேவையில்லாத செலவுகள், இதர செலவுகள் இதெல்லாம் தேவையில்லை. பார்த்திங்கன்னா 6 பேரை வச்சு வேலை செஞ்சிட்ருக்காரு, சேல்ஸ் கிடையாது, வாடகை கொடுக்க முடியலங்கும்போது அந்த இடத்துல ஒரு 3 பேர் 4 பேரை கட் பண்ணியிருந்தால் வாடகை கொடுத்துருக்கலாம், அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற யுத்திகளுக்கு போயிருக்கலாம். ஆனால் அதே 6 பேரை வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால தேவையில்லாத செலவுகளை அவங்க கட்டுப்படுத்த தவறிடுறாங்க. இதுதாங்க முக்கியமான 3 விஷயங்கள். இந்த 3 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பிஸ்னஸ் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் பயன்படும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணால் செய்யுங்க. நான் ஒரு பூக்கடை கதையை வச்சு நான் சொன்னேன். நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் இந்த 3 பாயிண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா 100% நம்மளோட வருமானம் 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாகுங்க. இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க. தொழில் பற்றி நான் பேசுகிறதுனால சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஒரு வேலை செய்கிறவங்க எந்த மனநிலையில், எந்த அனுபவத்தில் இயல்பு தொழிலை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஆல்ரெடி ஒரு 6 வீடியோ நான் சிறப்பாக போட்டிருக்கேன், லிங்க் அனுப்பியிருக்கேன். சிறப்பாக பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா அவசியம் ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் நமக்கு என்ன தெரியணும், அந்த தொழிலை பற்றி என்ன புரிதல் தன்மை வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நம்ம சேகரிக்கிறது, எப்படி அந்த தொழிலை ரன் பண்ணணும், எப்படி ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல், ஒரு ரன்னிங் கேபிட்டல் எப்படி நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத சிறப்பாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அற்புதமாக இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த தொழிலை உங்களுக்கு இயல்பு தொழிலாக இருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தா, இயல்பு தொழிலுங்கிறது ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இயல்பு தொழில்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க. அந்த தொழில் செய்கிறதுனால நம்ம மனசு பாதிக்காமல் இருந்து நீங்கள் செயல்பட்டால் அதுதான் இயல்பு தொழில். நீங்கள் எந்த தொழில் வேணால் செய்யலாம். ஆனால் அந்த தொழில்னால், அந்த தொழிலில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்னால் நம்ம மனசு எதுவுமே பாதிக்கக்கூடாது. இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் 100% செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் தொழிலில் உங்களோட வருமானம் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அற்புதமாக நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் வரும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் செய்கிற தொழிலை இன்னொருத்தர் செஞ்சிட்ருக்காங்க, பட் அவங்களுக்கு லாபம் அதிகமாக வருது. ஏன் உங்களால் பண்ண முடியல? காரணம் இந்த 3 பாயிண்ட் தான். யோசனை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு டீ கடை இருக்குது, நல்லா ஓடிட்டுருக்கு, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருக்கிறாரு. அதே இடத்துல தான் நீங்களும் அந்த டீ கடையை வச்சுருக்கிறீங்க, உங்களால் ரன் பண்ண முடியல. காரணம் என்ன? இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்க தவறிடுறீங்க, செயல்படுத்த நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ எந்த தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணி அந்த அனுபவம், அந்த தொழில் அனுபவத்தை நீங்கள் முயற்சி செஞ்சு செயல்படுத்தி ஒரு சரியான நேரத்தில் சரியான உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 100% நீங்கள் செய்கிற தொழிலில் 3 மடங்கு 4 மடங்கு லாபம் வரும். இதுவே உண்மை. சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற தொழிலில் செயல்படுத்தி பார்த்துட்டு உங்களோட தகவல்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நலமாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சிறப்பாக உங்கள் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.